வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறன் கதையில் ஏப்ரல் 25 இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, பிருந்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு பிருந்தாவோட அம்மா பிருந்தாவை அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. ராமச்சந்திரனும் கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. கார்த்தி வந்துட்டு பிருந்தாவோட அம்மாவை தடுத்து, இங்கே பாருங்க, என் ஒய்ஃப் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு பிருந்தா அம்மா சொல்கிறாங்க, என்ன தம்பி, புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிட்டு இப்படி மறுபடியும் என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கிறது சரியா? ஏன் தம்பி என் பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி கேள்விக்குறியாக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நீங்களுமா என்ன தப்பானவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை. இவ தான் தேவையில்லாமல் சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரா. இன்னுமே இவ சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ பிருந்தா நேராக அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, கார்த்தி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் நம்ம விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உங்கள் நடிப்பு எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, பொண்ணை வந்துட்டு அனுப்பி விடுற மாதிரி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து பேசுகிறீங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வீரா வராங்க. ராமச்சந்திரன் விஜயை பார்த்து, இங்கே பாரு விஜய், நீ பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசணும், பேசுகிறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிட்டுல. நான் எந்த அளவுக்கு தெரியுமா இவகளை நம்பினேன். நம்பி தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தேன். என் வாழ்க்கையே போச்சு. ஆனால் அதை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் அழுகிறாங்க. அப்போ தான் பிருந்தாவோட அம்மா விஜயை பார்த்து, இங்கே பாருமா, உன் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு என் பொண்ணு எந்த வகையிலையும் இனிமேல் காரணமாக இருக்க மாட்டா. பிருந்தா, தாலியை கையெழுத்தி தூக்கி வீசிரி, இல்லைன்னா அம்மாவை தலைமுழுகு அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக பிருந்தாவோட அம்மா பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவள் தான் அப்படி சொல்கிறா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நம்புவீங்களா? என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அப்போ ராமச்சந்திரன் பிருந்தாவோட அம்மாவை பார்த்து, இங்கே பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. யாரு மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. விஜய் சொல்கிறாங்க, நல்லா இருக்கு மாமா, அவங்க வந்து பேசினதோட யாரு மேலே தப்பு இருக்குது அப்படின்னு விசாரிக்க போகிறீங்களா? நீ என் கற்பே காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களா? யாராவது இதை விசாரிப்பாங்களா? இதை கேட்டதோட நம்ம மாறன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆமாம், யாரு மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்கணும்ல, நீ பாட்டுக்கும் ஒரு வேளை பொய் சொன்னியன்னா? இதை கேட்டதோட விஜய் சொல்கிறாங்க, ஏன் பேச மாட்டீங்க மச்சான், நல்லா பேசுவீங்க, உங்கள் பொண்டாட்டி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டால, அதனால நீங்கள் நல்லா பேசுவீங்க. இது கேட்டதோட நம்ம மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கும் வீராவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு வீரா எவ்வளவோ போராடி சொன்னான். ஆனால் நான் தான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனால் இப்போ நீங்கள் வீரா மேலே பழி சொல்கிறீங்க. வீரா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, உங்கள் ஒய்ஃபை எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்காம பேசுகிறீங்கல்ல அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் விஜயை பார்த்து, இங்கே பாரு விஜய், நீ அமைதியாயிரு, நான் எதுக்காக இப்படி விசாரிக்கணும்னு சொல்கிறேன் தெரியுமா? இந்த கார்த்தி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு, அதனால தான் நான் விசாரிக்கணும்னு சொல்கிறேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை விஜய், நீ கவலைப்படாத. இது கேட்டதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, நம்மளே நாடகம்ல போட்டிருக்கோம், இவங்க காரணம் முன்னிட்டும் எந்த உண்மையும் கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அப்புறமா வீரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்கே பாருங்க, உண்மை எது பொய் எது அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட விஜய் கேட்குறாங்க, என்னக்கா உண்மையை கண்டுபிடிக்க போகிறீங்க? நீங்கள் என்ன உண்மையை கண்டுபிடிச்சாலும் இதான் உங்களுக்கு தெரிய போகுது. உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் வந்துட்டு பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு,
எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நான் இன்னும் 1 மாசத்துல நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறனை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ விஜய் நேராக வள்ளிக்கிட்ட, பார்த்தீங்களா சித்தி எப்படி பேசுகிறத, என்னமோ அவங்க தான் இந்த வீட்டில் முழு அதிகாரத்தோடு இருக்கிற மாதிரி எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, ஏ விஜய் கவலைப்படாத, நீ தான் இந்த வீட்டோட மருமக, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. யார் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத விஜய், நீ என்றைக்குமே என்னோட பொண்ணு, இந்த வீட்டோட மருமக, என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. அப்போ விஜய் நினைக்கிறாங்க, எப்படியோ இந்த வீட்டோட முதலாளி அம்மா வள்ளியை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டாச்சு, இதுக்கப்புறம் யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வீரா நேராக ரூமுக்கு போனதோட நேராக மாறனை பார்த்து, மாறா கடைசியில் நீ கூட பொய் சொல்லிட்டியல்ல. மாறன் கேட்குறாரு, இங்கே பாரு வீரா, நான் எல்லாமே இஷ்டப்பட்டு செய்யலை. எல்லாருமே வந்துட்டு விஜயை நம்புறீங்களே, கார்த்தியை பற்றி ஒரு தடவையாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அவன் எந்த அளவுக்கு பிருந்தாவை காதலிச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சும் எப்படி வந்துட்டு நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க? அன்னைக்கு நைட்டு நான் தான் அவனை ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டேன், ஆனால் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். அப்படி பண்ணாதவனை திடீர்னு அவன் இதை தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே இவ்வளோ பெரிய பழிவு போடுறது எவ்வளோ பெரிய தப்பு. அதை பற்றி நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கவே இல்லை. கார்த்தி பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவனை எப்படி நீங்கள் கார்னர் பண்ணீங்க அப்படின்னு மாறன் கேட்குறாரு. வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நடந்தது நடந்து போச்சு, விஜிக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் ஆகிருச்சுல்ல. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி வீரா, இப்போ உனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? வீரா ஷாக் ஆகுறாங்க. மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஜி பொய் தான் சொல்கிறான். அவளோட பொய்யை இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இதை கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, சரி, தெரிஞ்சோ தெரியாமலோ என் தங்கச்சிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, உண்மை என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அன்னைக்கு இந்த மண்டபத்துக்கு வெளியில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சுல்ல, அதை நான் செக் பண்ணி பார்க்கணும். மாறன் கேட்குறாரு, அதை எதுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிற? அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லை, இந்த விஜய் உண்மையாகவே அந்த ரூமுக்குள்ளே தான் போனாலா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். இது கேட்டதோட மாறணும், நானும் அதே தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நேராக மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை நேராக அந்த மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, மேடம் நீ காலையில் கொண்டாந்து கொடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்ல, மாறன் கேட்குறாரு, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற வீரா? வீரா சொல்கிறாங்க, உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக அந்த மண்டபத்தோட சிசிடிவிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு நேராக வீராவை சந்திக்கிறாரு. இதை நம்ம விஜய் பார்க்குறாங்க எட்டியிருந்து. அப்போ அந்த மண்டபத்தில் உள்ளவர் நேராக வீரா கிட்ட அந்த மெமரி கார்டை கொடுத்து, இங்கே பாருங்கம்மா, இந்த ஒரு காப்பி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இதை விஜய் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. என்னது, வீரா என்னத்தையோ கையில் வாங்கிட்டு இருக்காளே, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ மெமரி கார்டு வாங்குறத நம்ம விஜய் பார்க்குறாங்க. இவ எதுக்கு இந்த மெமரி கார்டை வாங்குறா, அந்த மெமரி கார்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு விஜய் வீராவை ஃபாலோ பண்ணுறாங்க. வீரா நேராக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு லேப்டாப்பை எடுத்து வச்சு அந்த மெமரி கார்டை போடுறாங்க. மெமரி கார்டை போட்டுட்டு நேராக ஏதோ செக் பண்ணுறாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணும் பொழுது தான் நம்ம வீராவுக்கு பேரதிர்ச்சியான ஒரு வீடியோ கிடைக்குது. என்னன்னா, அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ஒரு சிகப்பு கலர் கார் கிடக்கு. அந்த காரில் ஏதோ 2-3 ஆட்களை வச்சுட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வீரா பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த பொண்ணோட முதுகில் ஏதோ ஒரு தழும்பும் இருக்குது. அதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இது ராகவன் அப்புறம் மாறனோட காராச்சே, இந்த காரில் இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம வீரா பார்க்குறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு சரியாக தெரியல, முகம் தெரியல சிசிடிவி ஃபுட்டேஜில். அந்த பொண்ணு 2 பேருக்கு காசு கொடுக்குறதும், அந்த வண்டிக்கு கீழே எவனோ இறங்கி போயிட்டு அந்த வண்டியில் ஏதோ ஒரு ஒயரை கட் பண்ணுறதும் அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இதையெல்லாம் பார்த்ததோட வீரா நினைக்கிறாங்க, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட முதுகில் ஏதோ ஒரு தழும்பு இருக்குது, அதோட எதுக்காக அந்த பொண்ணு ராகவன் அப்புறம் மாறனோட காரில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதை நம்ம விஜய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. வீரா அப்படி என்னதான் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த மெமரி கார்டில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து நம்ம
வீராவை நம்ம ராமச்சந்திரன் கூப்பிடுறாரு. அப்போ வீரா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மெமரி கார்டை எடுத்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு இங்கேருந்து வெளியில் வராங்க. வீரா வெளியில் வந்ததோட விஜய் நைஸாக அந்த வீராவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தேடுறாங்க, அந்த மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேராக ராமச்சந்திரன்ட்ட போயிட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் சொல்கிறாரு, வீட்டில் கொஞ்ச நாளாக பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதான் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு பார்த்தேன். அப்போ தான் வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னன்னா இப்போ எல்லாம் முடிவுகள் எதுவுமே என்கிட்ட கேட்குறதில்ல போல, எல்லாமே இப்போ உங்கள் மருமக கிட்ட தான் கேட்குறீங்க போல. அதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்கிறாரு, வள்ளி என்ன வள்ளி இப்படி பேசுகிற, வீட்டில் கொஞ்ச நாளாக பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு வீரா கிட்ட கேட்டேன். அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, இந்த நேரத்தில் இப்போ அங்கே போகிறது தேவையா, ஏன்னா எல்லாரும் போனதோட என்ன கேட்பாங்க, இது மாதிரி உன் புள்ள மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டானாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டுட்டு உன்னால் நிம்மதியாக வீடு திரும்ப முடியுமா, வாய்ப்பே இல்லை. இங்கே பாருன்னா, இந்த வெளியில் போய் சுற்றிட்டு வர்றதையெல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டு, கண்டவங்க கிட்டேயும் போயிட்டு அவமானப்பட முடியாது, சரியா, கொஞ்சம் பொறுமையாக இரு, கொஞ்ச நாள் கழித்து நம்ம போகலாம், ஏன்னா இந்த கார்த்தி வேற இந்த பிருந்தாவுக்கு தாலி கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கான், யாராவது ஏதாவது சொன்னால் அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். இது கேட்டதோட வீரா சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, வீட்டில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் தீரட்டும், அதுக்கப்புறம் போகலாம். இதை கேட்டதோட ராமச்சந்திரனும், ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிதான், வீட்டில் உள்ள பிரச்சனை கொஞ்சமாவது சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜயை காமிக்கிறாங்க. விஜய் நைஸா ரேவதி நம்ம வீரா இல்லாத நேராக அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த மெமரி கார்டு கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீரா டக்குன்னு ரூமுக்குள்ளே வராங்க. வீராவை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க, என் ரூமில் நீ என்ன பண்ணுற? விஜய் சொல்கிறாங்க, இல்லைக்கா நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். வீரா கேட்குறாங்க, நான் இருக்கனான்னு பார்க்க வந்தியா, கையில் மெமரி கார்டு வச்சுருந்த அதை கொடு. விஜய் கேட்குறாங்க, எந்த மெமரி கார்டு, எதுவும் இல்லையே. அப்போ வீரா கேட்குறாங்க, இப்போ கொடுக்க போறியா இல்லையா? இது கேட்டதோட விஜய் சொல்கிறாங்க, இல்லை நான் ஒன்றுத்தையும் எடுக்கலை. அப்போ டக்குன்னு நம்ம வீரா விஜயோட கையில் இருக்கிற மெமரி கார்டை பிடுங்குறாங்க. அப்பன்னு பார்த்து விஜய் கத்துறாங்க, ஐயோ என்னை அடிக்கிறாங்க வீராக்கா அப்படின்னு. அதே நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம வள்ளி ராமச்சந்திரன் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததோட நம்ம வள்ளி கேட்குறாங்க, ஏ வீரா என்ன பண்ணுற? வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா இவன் என் ரூமுக்குள்ளே வந்துட்டு நான் வச்சிருந்த மெமரி கார்டை எடுத்துட்டு என்னையவே பேசுகிறான், கேட்டா சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறா. இங்கே பாருங்க, இவ எதுக்காக என் மெமரி கார்டை எடுத்தான்னு கேளுங்க. அப்ப ராமச்சந்திரன் கேட்குறாரு, ஏ விஜய் என்ன விஜய் இதெல்லாம், அடுத்தவங்க ரூமுக்குள்ள புகுந்து இந்த மாதிரி எடுக்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? விஜய் சொல்றாங்க, சாரி மாமா. அப்ப ராமச்சந்திரன் டக்குன்னு கேக்குறாரு வீரா கிட்ட, வீரா அப்படி அந்த மெமரி கார்டுல என்னதாம்மா இருக்கு? அப்ப வீரா சொல்றாங்க, மாமா அதை நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு லேப்டாப்ல போட்டு காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் கேக்குறாரு, இது என் பையனோட வண்டி தானே, விபத்து அனுச்சு அந்த வண்டி தானே? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாமா, விபத்து அன்னைக்கு 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 நைட்டு ஏதோ ஒரு பொண்ணு இதுல உள்ள ஒயரையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கா, ஆனா அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு தெரியல. கண்டிப்பா என் அண்ணனோட இறப்புக்கு அவளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது. இது கேட்டதோட ராமச்சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்ன வீரா புதுசா ஒரு பிரச்சனைய கொண்டுட்டு வரியா? அதான் அண்ணன் இறந்ததுக்கு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன திரும்ப இந்த பிரச்சனைய கொண்டுட்டு வர? வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா இதுல மாறனுக்கும் ராகவனுக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல, யாரோ ஒருத்தவங்க இத ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணோட முதுகுல ஒரு தழும்பு இருக்கு, ஒரு பச்சை குத்தி இருக்கா, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க விஜய். அப்பதான் ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாரு வீரா, அதான் பிரச்சனை முடிஞ்சிட்டுலம்மா, இது தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பாருமா. வீரா கேக்குறாங்க, எப்படி மாமா தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்க முடியும்? என் அண்ணன் இறந்ததுக்கு இவளுக்கு தான் முக்கிய பங்கு இருக்கு, இவ தான் காரோட பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுருக்கா, இவ யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், என் அண்ணன் இறப்புக்கு இவளும் தான் காரணம், இத போய் எதுக்கு விஜய் எடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. இந்த மெமரி கார்டு எப்படி இவ கைக்கு வந்திருக்கு?
எப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு விஜய்க்கு பயங்கரமான டவுட். இன்னொரு பக்கம் விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப விஜய் சந்தேகத்திலேயே போறாங்க. அப்பதான் வீரா நேரா விஜய பாக்குறாங்க. அப்ப விஜய் வந்துட்டு பயந்துகிட்டே போறதையும் வீரா நோட் பண்றாங்க. கண்டிப்பா இவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த மெமரி கார்டை எடுக்க வந்திருக்கா அப்படின்னு நம்ம வீரா கண்டுபிடிக்கிறாங்க. விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட வீரா நேரா மாறனை பாக்குறாங்க. மாறா, எனக்கு ஒரு புதுசா ஒரு இது கிடைச்சிருக்கு. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா? வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, இது மாதிரி என் அண்ணன் இறந்ததுக்கு நீயோ இல்ல ராகவனோ காரணம் கிடையாது. மாறன் கேக்குறாரு, என்ன வீரா சொல்ற? நாங்க தானே அந்த வண்டியை ஓட்டிட்டு போனோம், அதான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்ல, திரும்பி எதுக்கு மறுபடி வெளியில கொண்டு வர? வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அன்னைக்கு விபத்து பண்ணதுக்கும் உனக்குமே சம்மதம் இல்லைன்னு சொல்றேன். இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சியாகி, என்ன வீரா சொல்ற? வீரா அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. மாறன் கேக்குறாரு, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றா? இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? வீரா கேக்குறாங்க, இவ யாரு அப்படிங்கறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவளோட முதுகுல இந்த பச்சை இருக்கு, இத பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, அப்ப உன் அண்ணன் இறந்ததுக்கு இவளும் ஒரு காரணமா? அப்ப வீரா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க அண்ணனோட ஆட்டோல மோதலனாலும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்க வேண்டியது, இவதான் காரணம். பல விஷயங்கள் இந்த பொண்ணு நடத்தியிருக்கா, ஃபர்ஸ்ட் இவ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட மாறனும் சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வீரா மாறன்ட்ட, விஜய் இருக்கால, அவளோட சொந்த ஊர் எது, அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்க கதையை பத்தி என்கிட்ட சொல்ல. மாறன் சொல்றாரு, இந்த கதையை பத்தி எல்லாமே வள்ளியம்மாவுக்கு தான் தெரியும். ஆனா அத்தை கிட்ட கேட்டோம்னா இப்ப கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அதனால என்ன சொன்னாலும் கேக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அத்தை கிட்ட கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற யாருகிட்ட கேக்குறது? அப்ப வீரா சொல்றாங்க, சரி மாமாட்ட கேட்கலாம்ல, இல்லைன்னா ராகவன் மாமாட்ட கேட்கலாம்ல. உடனே மாறணும், சரி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. செம்மையான ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரொமோல விஜயோட அந்த கேடித்தனத்தை பத்தி வீரா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் விஜய் என்னெல்லாம் திட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் வந்து திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி புது புது அப்டேட்ஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம விஜய் இருக்காங்களா, அவங்களோட கழுத்துலதான் அந்த பச்சை குத்தி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வீரா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவதான் அவ அண்ணனோட இறப்புக்கு காரணம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவா. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.